வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட் செஞ்சுரியன் நாளைக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல 1:30க்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்தியா ஹேட் அ வெரி டீசென்ட் T20 சீரிஸ் 1-0 சொல்லி லெவல் பண்ணோம். அண்ட் வெரி குட் ODI சீரிஸ் 2-1 சொல்லி இரண்டாவது முறையா சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிஷன்ஸ்ல நம்ம ODI சீரிஸ் வின் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே டஃப்பான ஒரு ஃபார்மெட்ல விளையாட போறோம். ஸோ இந்தியாவோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா சவுத் ஆஃப்ரிக்கால இது வரைக்கும் டெஸ்ட் சீரிஸ் நம்ம வின் பண்ணதே இல்லை. நியூசிலாந்துல போய் நம்ம டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணியிருக்கோம், ஆஸ்திரேலியாவில் போய் 2 முறை நம்ம டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணியிருக்கோம், அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் மற்ற எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்கே போய் நம்ம டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கால நம்ம சீரிஸ் லெவல் பண்ணியிருக்கோம். 1-0 சொல்லி 2010 அண்டர் மகேந்திர சிங் தோனி கேப்டன்ஷிப்ல பண்ணியிருக்கோம். பட் சீரிஸ் வின் பண்ணது கிடையாது. ஸோ இது இன்னொரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரோஹித் அண்ட் விராட் ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ்ல மேபி ரிட்டையர் ஆயிடலாம். அவங்க வந்து வேர்ல்டு கப் படிக்கணும்ன்ற ஆசை நிறைய இருந்துச்சு, பட் அது கையை மீறி போயிடுச்சு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கால இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணலாம் போது இது ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்றதுக்கு. அண்ட் எஸ், ஸோ முதல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த செஞ்சுரியன் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது. முதல்ல வெதர் பத்தி நம்ம பேசணும்னா வெதர் சரியே இல்லைங்க. நாளைக்கு அதாவது Day 1 வந்து பாத்தீங்கன்னா மழையால வாஷ் அவுட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா 95% ஆஃப் சான்ஸ் ரெயின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் Day 2லயும் கிட்டத்தட்ட 75% ஆஃப் சான்ஸ் ரெயின்னு சொல்லியிருக்காங்க. மேபி சம் ஆஃப் ஒரு ஃபியூ கிரிக்கெட் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் Day 2ல. பட் Day 1 எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஜென்ரலாவே செஞ்சுரியன்ல கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் பவுன்சி ட்ராக் தாங்க அது. அதாவது டிபிக்கல் சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ், ஹை ஆல்டிடியூட் கிரவுண்ட் வேற. ஸோ பேட்ஸ்மேனுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாலாம் இருக்காது. பட் இது வரைக்கும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுரியன்ல 3 டெஸ்ட் விளையாடி இருக்கு. 2 டெஸ்ட் தோத்துருக்கு, 1 டெஸ்ட் வின் பண்ணிருக்கு. லாஸ்ட் சீரீஸ்ல தான் நம்ம அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வின் பண்ணோம். இந்த முறை முதல் டெஸ்டே செஞ்சுரியன்ல விளையாடுறோம். அது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவை இங்க அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. பட் இது அவ்வளவு ஈஸியான பிளேஸ் இல்ல பேக் டு பேக் அடிக்கிறதுக்கு. பட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் இந்த செஞ்சுரியன் கிரவுண்ட்ல வந்து 3 பேர் செஞ்சுரி போட்டிருக்காங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் இருக்காருல, அவர் வந்து 111 நாட் அவுட் 2010 அந்த சீரீஸ்ல அடிச்சாரு. அவருக்கும் அந்த டேல் ஸ்டேனுக்கும் ஒரு பிரமாதமான ஒரு கான்டெஸ்ட் இருந்துச்சு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. நான் லைவ்ல பார்த்தா எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தா இருந்தது அதுன்னு சொல்லிட்டு. அந்த டஃப் கண்டிஷன் செகண்ட் இன்னிங்ஸ் 111 நாட் அவுட் அடிச்சாரு அவரு. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி 2018 அந்த சீரீஸ்ல வந்து 153 அடிச்சாரு. அதுவும் பாத்தீங்கன்னா லைக் இந்தியா வேற அண்டர் சிவியர் ட்ரபிள் 300 தான் அடிச்சோம், அதுல 153 இவரே தனியா அடிச்சாரு. ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் அது. லிட்டரலி அந்த கிங் கோலியோட இன்னிங்ஸை பார்த்தோம். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா 2021ல டிராவல் பண்ணும்போது KL ராகுல் சூப்பரா ஒரு செஞ்சுரி அடிச்சாரு 123. இதுலயும் பாத்தீங்கன்னா ராகுல் ஒரு ஆள் தான் ஸ்டெபிலைஸ்டா அதுல விளையாடினாரு, நல்ல ஒரு டைட் டெக்னிக்கோட. சோ ராகுல் இந்த டெஸ்ட் மேட்ச் உள்ள போகும்போது கண்டிப்பா ஒரு கான்பிடென்டோட தான் போவார், ஏன்னா ஏற்கனவே இங்க ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அண்ட் எஸ், கண்டிஷன்ஸ் இப்படி இருக்கிறதுனால கண்டிப்பா எந்த டீம் டாஸ் வின் பண்றாங்களோ போலிங் தான் எடுப்பாங்க. அதுல எந்த பேச்சுமே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது கண்டிப்பா அந்த ஒரு சிவியர் பிரஷர் இருக்குங்க. அண்ட் செஞ்சுரியன் மாதிரி கிரவுண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா டேஸ் போக 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 பிச்சு ஃபாஸ்ட் ஆகினே இருக்கும். இதுதான் சவுத் ஆப்பிரிக்கால. அதாவது ஒரு டைம்ல ஆஸ்திரேலியால இன்னொருக்குமே ஆஸ்திரேலியால பெர்த் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டேஸ் போக போக வந்து பாத்தீங்கன்னா பிச்சு ஃபாஸ்ட் ஆகும். சவுத் ஆப்பிரிக்கால எப்பவுமே அது ஒரு மேட்டர் இருக்கு. Day 2, 3, 4 இன்னுமே ஃபாஸ்ட் ஆகும். விக்கெட்ஸ் நிறைய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் பிளேயிங் 11 என்னவா இருக்கும். ஸோ முக்கியமான கட்டத்துல வரும். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா டெஃபினட்டா அவங்க அஸ்வின் விளையாட மாட்டாங்க. நிறைய பேர் அஸ்வின் விளையாடணும்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ கண்டிஷன்ஸ் வேற வந்து பாத்தீங்கன்னா மழை கிழியுமா இருக்கு. அண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட் ட்ராக் பவுன்ஸ் ட்ராக் தான் செஞ்சுரியன்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிளேயிங்ல வந்து என்ன இருக்கும்னா ரோஹித் சர்மா, SSV ஜெய்ஸ்வால். ஸோ நம்பர் 3 சுப்மன் கில் வருவாரு. நம்பர் 4 விராட் கோலி வருவாரு. நம்பர் 5 ஸ்ரேயாஸ் ஐயர் ஆர் KL ராகுல். நம்பர் 6 ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ KL ராகுல் அஸ் கீப்பராக தான் விளையாட போறாரு. ஸோ நம்பர் 7 ரவீந்திர ஜடேஜா, ஆப்வியஸ்லி அந்த ஆல்ரவுண்ட் மேட்டருக்காக. அண்ட் நம்பர் 8 வந்து ஷர்துல் தாக்கூர் விளையாடுவாரு. அண்ட் நம்பர் 9 ஜஸ்பிரீத் பும்ரா. நம்பர் 10 முகமது சிராஜ். அண்ட் நம்பர் 11 பிரசித் கிருஷ்ணா. ப்ராபப்ளி பிரசித் கிருஷ்ணா தான் வந்து டெபியூட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அவரோட ஹைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ் ரொம்பவே யூஸ் ஆகுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் விளையாடுவாரு. நிறைய பேர் சொல்லலாம் ஒருவேளை அஸ்வின் விளையாடலாம், 3 ஃபாஸ்ட் பவுலர் போதும்னு சொல்லிட்டு. பட் இந்த கண்டிஷன்ஸ்லாம் 4 ஃபாஸ்ட் பவுலர் வச்சுக்கிறது ஆல்வேஸ் பெட்டருங்க. ஏன்னா செஞ்சுரியன் மாதிரி ட்ராக்ல 2 ஸ்பின் விளையாடினா அது மிகப்பெரிய தப்பான விஷயமா தோணும். மேபி அடுத்த டெஸ்ட் மேட்ச் கேப் டவுன்ல கூட அஸ்வினை ட்ரை பண்ணலாம். பட் செஞ்சுரியன்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் சொன்ன 11 தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 11 நான் நினைக்கிறேன். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட கேப்டன் பவுமா வந்துட்டாரு. ஸோ லைக் டெஃபினட்டா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸை நம்பி தான் இருக்காங்க. பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஜைலா தான் இருக்கு. அந்த அளவுக்கு பெருசா அவங்க ஃபார்ம்ல இல்லை. ஏன்னா மார்க்ரம் இருக்காரு, எல்கர் இருக்காரு, அண்ட் பவுமா விளையாடுறாரு. மேபி
லைக் ஹூ இஸ் கோயிங் டு பிளே த நம்பர் 3 ஸ்லாட், அதுதான் டோனி டி சோசி கூட ஸ்குவாட்ல இருக்காரு, அவரும் விளையாடலாம். ஸோ வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் கைல் வேரன் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர், லாஸ்ட் டைம் இந்தியாவோட சூப்பரா விளையாடினாரு. ஸோ கேஷவ் மகாராஜ் கண்டிப்பா அந்த ஒரு ஸ்பின்னர் விளையாடுவாங்க. அண்ட் ஆஸ் யூசுவல் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ராங் பேஸ் அட்டாக், மார்க்கோ யான்சன், இன்கிடி அண்ட் கோட்ஸே அண்ட் ரபடா. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் அவங்களோட பெஸ்ட் ஃபாஸ்ட் bowling அட்டாக்கா இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் இந்தியன் பேட்ஸ்மேன். ஏன்னா ரபடா, என்கிடி, கோட்ஸி, ஜான்சன் எடுத்து பாருங்க. மகாராஜாவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அவரு ஈஸியா விளையாட முடியாது. ஸோ அவளி கேஷவ் மகாராஜ் ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாரு. அண்ட் இந்தியன் பேஸ் bowling அட்டாக்கும் ஆப்வியஸ்லி ரொம்ப டஃபா தாங்க இருக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. ஸோ இட்ஸ் மேட்டர் ஆஃப் ரெண்டு டீம்ல எது நல்லா பேட்டிங் விளையாடுதோ அதுதான் இந்த சீரிஸ் வின் பண்ணும். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்மளுக்கு வந்து செஞ்சுரியன்ல ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல 3 நாள் கிரிக்கெட் இருந்தா போதுங்க, ரிசல்ட் வந்துடும். ஸோ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு வாஷ் அவுட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா வெதர் ஃபோர்காஸ்ட் சரியே கிடையாது. பொறுத்து பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்தியா எந்த பிளேயிங் 11 விளையாடினா பெட்டரா இருக்கும்ன்றதெல்லாம் தாராளமா உங்களோட வியூஸ் அண்ட் ஐடியாஸ்லாம் கமெண்ட்ஸ்ல தாராளமா போடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.